இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பீட் ஷார்ட்டா ஒன்று பார்க்க போறோம். அந்த ஸ்பீடா நான் எப்படி சொல்றேன்றத அப்படியே கவனிச்சிங்களேன். பிரபஞ்சத்திடம் கேட்கும் மனப்பான்மையை நாம் எப்படி கையாள வேண்டும்? எப்படி பிரபஞ்சத்திட்ட கேட்டு அந்த மனப்பான்மையை நான் எப்படி கையாளணும் அப்படின்றது தான். இது பாருங்க, பிரபஞ்சத்திடம் கேட்டு விட்டோம், அது பார்த்து கொள்ளும் என்று நமது முயற்சி நம்பிக்கையுடன் தொடரும் போது வெற்றி எளிதாகிறது. இல்லாத ஒன்றை நாம் கற்பனை செய்யல. இல்லாத ஒண்ணு நம்ம கற்பனை செய்யலீங்க. இருக்கிற ஒண்ணு தான் நம்ம கற்பனை செய்யறோம். அது கிடைத்தே தீரும், நம்பிக்கை வைங்க. பிரபஞ்சத்திடம் கேட்பதில் அன்பு மட்டுமே முக்கிய வேலை. கேட்பது அன்பாகவும் பெறும்போது அன்பாகவும் உணர வேண்டியது நம்முடைய வேலை. புரியுதுங்களா? கேட்கறது அன்பா கேளுங்க, அன்பா கொடுப்பீங்க, அன்பா என்ன பண்ணுவீங்க, பெறுவீங்க. அதுதான் கான்செப்ட். இது பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திடம் கேட்பது நம்ம ஆழ் மனசுக்கு. பிரபஞ்சத்திடம் கேட்கறோம்னா வேலை எங்கேயோ யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் நம்ம கிட்ட இருந்து கேட்டு வாங்கி ரிசீவ் பண்ணி அங்க அனுப்புறாரு, அப்படிலாம் நீங்க கற்பனைலாம் பண்ண ஒன்னாலுக்கு ஒரு பக்கத்துல இருக்கலாம் கிடையாது. நம்ம ஆழ் மனசுக்கிட்ட தான் கேட்கறோம். இந்த ஆழ் மனசு என்ன பண்ணுதுன்னா நம்மளை செயல் செய்ய வைக்குது. செயல் செய்ய வச்சு அது எல்லாத்தையும் கொடுக்குது. இது அதிகாலை வேலையில கேட்கறப்போ மிகச்சிறப்பான முறையில் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாக்குறோம். இது எப்படி கிடைக்கும் அப்படிலாம் நினைக்க கூடாது. மிராக்கல்ன்றது கேட்டா நடக்கும். மிராக்கல், அதிசயம்னா என்ன அர்த்தங்க? கேட்காம நடக்கிறது தான் அதிசயம். அப்போ மிராக்கல் நடக்கிறது, இது எப்படி நடந்துச்சு? ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா தான், வாழ்க்கைன்றதே ஆச்சரியம் தானே. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கைன்றதே ஆச்சரியம் தானே. அப்போ நீங்க எப்படி நடக்கணும்ன்றதுலாம் நீங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு எறும்பு யானையினுடைய முழு உருவத்தை காண முடியுமா? முடியாது. ஒரு எறும்பு கடிக்கிறது யானையை, ஆனால் யானையினுடைய முழு உருவத்தை அது இருக்கும் இடத்திலிருந்து காண முடியுமா? முடியவே முடியாது. நம்மளுடைய அறிவு சிற்றறிவு. அதை அக்செப்ட் இட். இதுல போய் நீங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இவ்வளவு பெரிய யூனிவர்ஸ்ல சும்மா கடுகு விட ரொம்ப ரொம்ப துளி மனுஷன். அவன் போய் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி நீ பண்ணு, சந்திராயன் விடு, எல்லாம் பண்ணு. ஆனா அதிசயங்கள் நிச்சயம் பிரபஞ்சம் நிகழ்த்தும். பேரறிவது என்பதை உணர் அப்படின்றதான் கான்செப்ட். அர்ப்பணிங்க, சரணாகதி அடைங்க. இறைவன் தான் நீ பெரியவன், மிக பெரியவன், மிக மிக பெரியவன் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணுங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம செய்யலாம். இதுவரை பெற்ற அனைத்து விஷயங்களுக்காகவும் நன்றியுடன் இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களுக்காகவும் நன்றியுடன் இருக்க வேண்டும். நிகழ்காலம், எதிர்காலத்துல விரும்பும் விஷயத்தை ஏற்கனவே நாம் பெற்றுவிட்டதாக நினைத்து அதற்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். ஆக 3 காலத்திலையும் நம்ம நன்றி உணர்வோடு இருக்கிறத இப்பவே, இந்த நிமிஷமே, இந்த செகண்டே, நிகழ்காலத்துல நம்ம கடைபிடிக்கிறப்போ பிரபஞ்சத்திடம் கேட்பது என்பது மிகச்சிறப்பானதாக இருக்கிறது.